கின்னஸ் சாதனை படைக்க எந்த மாதிரி பயிற்சி செய்ய வேண்டும்? அதுக்குன்னு தனி பயிற்சி இருக்குதா அப்படின்னா இல்லை. நீங்கள் இன்று பயிற்சி செய்யும் பொழுது இரவு வலிக்கணும், வலிக்கும் அளவு பயிற்சி. அடுத்த நாள் செய்யும் பொழுதும் வலிக்கணும். எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி, பாட்டு பாடினாலும் சரி, டான்ஸ் ஆடினாலும் சரி, ரன்னிங் ஓடுறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறதா இருந்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் இன்று செய்வது இரவு வலிக்கணும், அடுத்த நாளும் வலிக்கணும். பயிற்சி செய்யும் பொழுது வலி தெரியாது, பயிற்சி செய்த பிறகு அந்த வலி தெரியும். தினசரி வலி இருக்கணும். தினசரி வலி உனது கின்னஸ் சாதனையை மேலோங்க வெற்றி பெற வைக்கும். ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக இருப்பாங்க. 10 டான்ஸ் ஆனாலுமே உடம்புக்கு கைகளில் வலிக்காது. அது வேஸ்ட்டு. அடுத்த நாளுமே அதுலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டாங்க. 10 டான்ஸ் ஆடுறீங்க, ஒரு மாதம் பயிற்சி செய்யும் பொழுது வலிக்காத போது அது ஸ்பீடு கொஞ்சம் பெருசு இதெல்லாம் வராது. பெயினாகும், வலிக்கிற அளவுக்கு பயிற்சி இருக்கணும். ஒரு பாட்டு பாடுறதா 10 பாட்டு பாடினா வலிக்கணும், அந்தளவுக்கு பாடணும். சரிங்களா? டான்ஸு, ஸ்போர்ட்ஸு, ரன்னிங் ஆகட்டும், ஸ்கிப்பிங் ஆகட்டும், இன்னும் பல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய, கின்னஸ் சாதனை படைக்கக்கூடிய ஒரு திருக்குறள் ஆகட்டும், வேறு எதோ இருந்தாலும் பயிற்சி செய்யும் பொழுது வலிக்கணும். பயிற்சி செய்யும் போது வலிக்காது, பயிற்சி செய்த பிறகு வலிக்கும். கரெக்டுங்களா? அடுத்த நாள் பயிற்சி செய்யும்போது வலிக்கும். வலியுடன் பயிற்சி செய்தால் நீ உலகில் மிகப்பெரிய ஒரு ஆளாக உருவாக்க அது ஒரு காரணமாக இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் வலின்ட்டு போகக்கூடாது. நிறைய பேர் வலியுடன் வாழ்க்கை தொடங்கிதே ஏகப்பட்ட பேர் முன்னேறிக்கிறாங்க. பிஸ்னஸ்லேயாகட்டும், விளையாட்டுலேயாகட்டும், எல்லாத்துலேயுமே. கரெக்டுங்களா? இப்போ எல்லாருமே அப்படித்தான். சரிங்களா? நன்றி.